அன்பு ரீம் சென்னை நேயர்களுக்கு வணக்கம். நமது தமிழக அரசு இந்தி வேண்டாம், இந்தியை தமிழகத்துக்குள்ளே நாங்கள் சேர்க்க மாட்டோம், இப்போ நம்ம ஹிந்தி கற்றுக்கணும். இல்லைப்பா, நாங்கள் வடநாட்டுக்கெலாம் போகிறத ஐடியாவே இல்லை. நாங்கள் மத்திய கல்வித்துறை என்ன சொல்லுது, இல்லைங்க பிஎம் ஸ்ரீயை தமிழ்நாட்டு கல்வித்துறையில் இணைங்க மத்திய அரசு சொல்லுது. ஸோ இது சம்மந்தமாக நம்ம விரிவாக வீடியோவில் போய் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. நேயர்களே, மும்பை, டெல்லி, கல்கட்டா இது போன்ற வடநாடுகளுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம ஹிந்தி கற்றுக்கணும். இல்லைப்பா, நாங்கள் வடநாட்டுக்கெலாம் போகிறத ஐடியாவே இல்லை, நாங்கள் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே இங்கேயே குப்பை கொட்டி இங்கேயே வாழ போகிறோம், நம்ம அரசு சொல்கிறது தான் நாங்கள் கேட்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஹிந்தியை எதிர்த்துருங்க, ஹிந்தி கற்றுக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லலைங்க, தமிழ்நாடு அரசு சொல்லுது. ஆக நாம் அதாவது இன்றைக்கி தாய்மொழி தமிழ்மொழி, அது நம்ம கண்டிப்பாக அதை நம்ம கற்று தான் ஆகணும், பேசி தான் ஆகணும், பழகித்தான் ஆகணும், இருந்து தாங்க ஆகணும். ஆனால் ஆங்கிலம்ன்றது அது உலக மொழி. எங்கே வேணாலும் நம்ம தமிழ்நாடை பொறுத்து நீங்கள் வெளியே போனாலும் நிறைய பேருக்கு ஆங்கிலம் தெரியுது. இப்போ கர்நாடகா போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்னடா தெரியலன்னா கூட நீங்கள் ஆங்கிலத்தில் பேசி நீங்கள் உங்களுடைய வேலைகளை நீங்கள் முடிச்சுட்டு வரலாம். ஆனால் படிக்காத பாமர மக்கள் அவங்களுக்கு ஆங்கிலம் பேச தெரியாது, படிக்க தெரியும், எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க? அதனால் நீங்கள் பிற மொழி, அதாவது ஒன்று ஹிந்தி கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்தியா நாட்டின் கேபிட்டல் சிட்டி எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது. இப்போ நம்ம எதுனா ஒரு ஐஏஎஸ் தேர்வு, ஐபிஎஸ் தேர்வு இப்படி எழுதணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்? ஹிந்தி கண்டிப்பாக நம்ம கற்றுக்கிட்டு இருந்தால் நமக்கு சௌரியமாக இருக்கும். யாரையும் போய் கேட்க வேண்டியதில்லை, யாரையும் இது பண்ண வேண்டியதில்லை, நம்ம சரளமாக அங்குள்ள நண்பர்களோடு பேசலாம், பழகலாம். அதாவது தமிழ் தெரிஞ்சவனுக்கு ஹிந்தி தெரியாது, ஹிந்தி தெரியவனுக்கு தமிழ் தெரியாது. ஆக ஹிந்தி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா சிலருக்கு ஆங்கிலமும் தெரியாது, அவன் தாய்மொழியை மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான், அவனுக்கு ஆங்கிலமும் தெரியாது. அப்போ அவன் நாட்டுக்கு நீங்கள் போகும்போது நீங்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அவங்களோட சேர்ந்து பழகி பேசி எப்படிப்பா பண்ணுறது, எப்படிப்பா செய்கிறது, ஒரு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம் பாருங்கள். இல்லாட்டி போயிட்டு அவனை பார்த்து நீங்கள் அப்படின்லாம் சிரிச்சிட்டு இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? ஆக நம்முடைய பாமர மக்கள் தமிழ்நாட்டிலே நம்ம இருக்கணும், நம்ம ஹிந்தி கற்றுக்க வேண்டாம், நாம் தமிழே போதும், நம்மளுக்கு ஆங்கிலமே போதும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதோடு இருந்துக்கங்க. பெரிய பெரிய தலைங்களை என்ன பண்ணுதுங்க, அழகாக எடுத்துன்னு போய் சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்த்துட்றாங்க. ஏன் இன்றைக்கி அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, கம்பெனி நிறுவனங்கள் வச்சுருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவையான கல்வியை மக்களுக்கு பசங்களுக்கு சின்ன வயசுலேயே கொடுத்துட்றாங்க. ஆனால் பாமர மக்கள் நாம் ஆகிய அந்த அரசாங்க பள்ளியில் போயிட்டு அந்த தமிழும் அந்த இங்கிலீஷை தவிர வேறு எதுவுமே தமிழ்நாட்டில் நம்மளால் கற்றுக்க முடியல. இதே நீங்கள் ஆந்திராவில் எடுத்துங்க, 6வது சப்ஜெக்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்லி ஹிந்தி சொல்லி கொடுக்குறதா நான் விசாரித்தவருக்கும் சொல்கிறாங்க. ஆக அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு இப்படி இருக்கிறவங்களுக்கு அரசாங்க பள்ளியிலேயே அவங்க ஹிந்தி கற்றுக்குறாங்க. ஏன்னா அங்குள்ள வாத்தியார்ஸ் எல்லாம், ஹிந்தி வாத்தியார்ஸ் எல்லாம் அந்தந்த பள்ளிகளில் அந்தந்த அரசாங்கம் போட்டிருக்கு. தமிழ்நாட்டில் ஏன் சொல்லுது கவர்மெண்ட்டு, ஏன்பா தமிழ்நாட்டு மக்களும் நம்ம தேசியத்தை ஆளட்டுமே, இந்தியாவை ஆளட்டுமேங்க, ஹிந்தி கற்றுக்கிட்டு போனால் தானே இந்தியாவை போய் நம்ம ஒரு பிரதமரை ஆள முடியும், அந்த மக்களோட பேச முடியும், அந்த மந்திரிங்களோட நம்ம உரையாட முடியும். இல்லைப்பா இந்தியாலாம் எனக்கு வேணாம்ப்பா, இந்த தமிழ்நாடு தான் எனக்கு வேணும், நான் தமிழ் மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னா நான் கட்டாயப்படுத்தலைங்க. நீங்கள் தமிழ் மட்டும் படித்து நீங்கள் தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.